மாட்டு தெரியுமா? இல்லை ஐயா. தெரியாதா? தோல்ல மாட்டு சார்ஜ் மாதிரி தான். நம்ம சார்ஜ் எப்படி செல்லுக்கு சார்ஜ் ஏற்றுறோம்ல அது மாதிரி உள்ள பேட்டரி இருக்குது. கரண்ட் சார்ஜ் ஏற்றிக்குது. இது ப்ரெஷர்லாம் எவ்வளோ ஐயா? எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் இது? இது அவ்வளோதான். அந்த ப்ரெஷர் கணக்கில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். சரி நாங்கள் சல்லடை வந்து ஒரு பெரிய ஓட்டையாக இருக்குது. இல்லைங்கண்ணா ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல அடைச்சிக்கும் தண்ணி. அதுக்காக தான் ரெண்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஃபில்டர் போட்டுக்கிறேன். 2 ஃபில்டர் போடும்போது ஸ்பூஸ் எல்லாம் ஓரளவு அடைச்சிக்கும். மாட்டு தெரியுமா? இல்லை ஐயா. தெரியாதா? தோல்ல மாட்டு. ஓய் இப்படி அப்படியா தொட்டி இருக்கவே மாட்டேன். நீ திரும்ப இப்படியா? அதை மாட்டிக்க. அதுக்கு வெறுங்க நம்ம 10 லிட்டர் தண்ணி 15 லிட்டர் தண்ணி வந்து அப்படி 20 கிலோ பிடிச்சிக்கோ. இது சுவிட்சு. டபுள் சுவிட்ச் இருக்குது. நான் போடுறேன் பாரு, காட்டுறேன். இந்த சுவிட்ச் பிடிக்க இதில் அப்படியே வாசல்லே காமு இந்த புழுதியிலே. இது வந்து ஸ்பீடு குறைச்சிக்கலாம். இப்படி குறைச்சிக்கலாம். இதுதான் அதிக ஸ்பீடு. குறைக்கணும் அப்படியே குறைச்சிக்கலாம். எவ்வளோ கம்மியாக வேணுமா செடிக்கு அடிக்கக்கூடிய. இப்போ இது பேட்டரிலாம் எப்படி ஐயா? இது பேட்டரி சார்ஜ் மாதிரி தான். நம்ம சார்ஜ் எப்படி செல்லுக்கு சார்ஜ் ஏற்றுறோம்ல அது மாதிரி உள்ள பேட்டரி இருக்குது. கரண்ட் சார்ஜ் ஏற்றிக்குது. இப்போ ஃபுல் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் தாங்கும்? எத்தனை ஏக்கர் அடிக்கலாம்? இதில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் இருந்தால் 30 டேங்க் அடிக்கலாம். கீழே அடி, நீ கீழே அடி. இதெல்லாம் கீழே கீழே புழுதிக்கு அடி. கீழே அடிச்சுட்டா கீழே தான் இப்போ தெரியும். பச்சை தண்ணி தான். கை நீட்டு ஸ்பீடு படிச்சு ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இதை விட்டா இது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆன் பண்ணிட்டு டபுள் சுவிட்ச் இருக்குது. இது வந்து ரொம்ப ப்ரெஷராக தரும். இது 2 சுவிட்ச் இருக்குது. நம்ம வீட்டுக்கு லைட்டு போடுறோம்ல 2 சுவிட்ச் இருக்குது. அது 2 சுவிட்சும் போட்டால் ரொம்ப ப்ரெஷராக வரும். இது ப்ரெஷர்லாம் எவ்வளோ ஐயா? எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் இது? இது அவ்வளோதான். அந்த ப்ரெஷர் கணக்கில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். சரி நாங்கள் சார் தண்ணியா? பண்ணிடுவா